Hi students, welcome to Chennai IAS Academy. இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு மெயின்ஸ் குரூப் 2 குரூப் 2A மெயின்ஸ்க்காக படிப்பவர்களுக்கான ஒரு ப்ரிப்பேர் ஆகக்கூடிய ஒரு வீடியோவாக தான் நம்ம வந்து இதை பார்க்க போறோம். ஓகே, என்ன அப்படி பார்த்தீங்கன்னா குரூப் 2 எழுதுறீங்க, ஒரு கட் ஆஃப் வந்திருக்கும், அது வருமா வராதா டவுட் இருக்கும். ஓகே வச்சிருந்தீங்க, குரூப் 4க்காக படிக்கலாம் சொல்லிட்டு குரூப் 4 படிச்சிருப்பீங்க. அடுத்து குரூப் 4 பார்த்து குரூப் 4 எழுதி முடிக்கிற வரைக்கும் தான் குரூப் 2 மெயின்ஸ் படிக்காம இருந்தீங்க. ஓகே, அடுத்து குரூப் 4 இப்போ முடிஞ்சது. அடுத்து படிப்பதற்கு குரூப் 1 எக்ஸாமும், அடுத்து நீங்க குரூப் 2ல ஒரு சர்டன் கட் ஆஃப் தாண்டி போட்டவங்க படிக்கலாமா படிக்க வேணாமா ஆசோசியேஷன் இருக்கிறவங்க குரூப் 4க்கு அப்புறம் தாராளமா படிக்க துவங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா ரிசல்ட் ஆகஸ்ட் மந்த் வரதான் போகுது. ஓகே, ஒரு நியர்லி 15க்கு அப்புறம் வந்து எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வீக் கண்டிப்பா வராது, இந்த வீக் கண்டிப்பா வர போறது கிடையாது. நெக்ஸ்ட் வீக் மேபி தான், ஆனா கண்டிப்பா 15க்கு அப்புறம் வந்து ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கலாம். அப்ப அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் படிக்க வேணாம் அப்படின்னு நான் சொல்ல வரல, படிச்சா கொஞ்சம் சிரமப்பட போறீங்க, வேற எதுவுமே கிடையாது. அதனால நம்ம என்ன இப்பயில இருந்து நீங்க கம்பல்சரி நீங்க பாத்தீங்கன்னா கண்டினியூஸா வந்து நீங்க வந்து படிக்க ஆரம்பிக்கணும். அப்போ படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு மெயினா என்னது, நீங்க பிராக்டிஸ் 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 பிராக்டிஸ், இந்த ஒரு வார்த்தை மட்டும் தான் உங்களை வந்து குரூப் 2 வந்து மெயின்ஸ் வந்து பாஸ் ஆக வைக்க போகுது. ஓகேங்களா? பிராக்டிஸ் பண்ணணும்னா நிறைய படிக்கணும், படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் எழுதி பார்க்கணும். ஓகே, அப்ப நம்ம வந்து அட்மிஷன் போடுறவங்களுக்கு நம்ம என்ன ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னா ஆன்லைன் வகுப்புகளும். ஓகே, அட்மிஷனுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் அட்மிஷன் போடுறவங்க செப்பரேட்டா ஆன்லைன் அட்மிஷன் நம்ம போட்டுக்கலாம். ஆன்லைன் வகுப்புகளும் நடைபெறுகிறது. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா இலவசமாக யாரெல்லாம் அட்மிஷன் போடுறீங்களோ அவங்களுக்கு பாட குறிப்புகள், அதாவது ஸ்டடி மெட்டீரியல். ஏன்னா குரூப் 2க்கு நீங்க எந்த புக்ஸையும் வெளியே போயிட்டு ரெஃபர் பண்ணவும் முடியாது, அது வேண்டிய ஸ்டாண்டர்ட் இருக்க முடியாது. அப்போ நம்மளுடைய ஸ்டாஃப்ஸ் கையால எழுதி ரெடி பண்ண ஸ்டடி, அதாவது ஒர்க் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம இலவசமாக அட்மிஷன் போடுறவர்களுக்கு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா அட்மிஷன் போடுறவங்களுக்கு. அதே நேரத்தில் நம்ம வேற என்ன சார் நீங்க எக்ஸ்ட்ரா பண்றீங்க, மத்த அகாடமியை விட நம்ம வேற என்ன பண்றோம்? ஓகே, அதுதான் பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு இது என்ன நம்ம பண்ணலாம் அப்படி பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் வராங்க, ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா ஒரு சில டாபிக் வந்து திருப்பி படிக்கும்போது அது வந்து நமக்கு வந்து மைண்ட்ல ஸ்டோர் ஆகும். அப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா குரூப் 2 மெயின்ஸுக்கு அட்மிஷன் போடுறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஆன்லைன் ஆக்சஸும் கொடுக்குறோம். ஓகே, எக்ஸ்ட்ரா ஆன்லைன் ஆக்சஸ். என்ன சார் ஆன்லைன் எக்ஸ்ட்ரா ஆக்சஸ் அப்படி பார்த்தீங்கன்னா, இங்க யாரெல்லாம் அட்மிஷன் போட்டு படிக்கிறீங்களோ அவங்களுக்கு ஆல்ரெடி கிளாஸஸ் போகும்போது ரெக்கார்டட் வீடியோஸ் எடுக்க தான் போறாங்க. அதே வீடியோஸ் வெப் போர்ட்டலையும் அப்லோட் பண்ண போறோம். ஓகேங்களா? வெப் போர்ட்டல் அப்லோட் பண்ணும்போது நீங்க அந்த கிளாஸஸையும் தாராளமாக எக்ஸ்ட்ரா நீங்க பாத்துக்கலாம். அதுதான் வந்து ஒரு முதல் பாயிண்ட். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் நம்ம ஆன்லைன்ல ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஓகே, நீங்க மேபி ஒரு அன்சர்கம்டன்ஸ் சிச்சுவேஷன்ல நீங்க வர முடியாத சிச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த வீடியோ மூலமா பாத்துக்கலாம். நீங்க ஒரு கிளாஸை கூட மிஸ் பண்ணக்கூடாது, அதுதான் உங்களுடைய எய்ம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மேபி அதுக்கப்புறம் வீட்ல இருந்து என்ன பண்றோம், வேற என்ன எக்ஸ்ட்ரா பண்றோம் அப்படி பாத்தீங்கன்னா பிராக்டிஸ்க்காக நம்ம என்ன பண்றோம்னா டெய்லி ஒரு கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம். ஓகேங்களா? இங்க கிளாஸஸ் வந்து வீக்லி ட்வைஸ், ஓகே, வெட்னஸ்டே அண்ட் சண்டே கிளாஸஸ் போகுது. இருந்தாலும் எக்ஸ்ட்ரா நம்ம பிராக்டிஸ் பண்ணுறதுக்காக டெய்லியும் நம்ம ஒரு டெலிகிராம் சேனல் வச்சிருக்கிறோம். டெலிகிராம் சேனல்ல வந்து மெயின்ஸுக்கு பர்டிகுலரா தனியா டெலிகிராம் சேனல், அதுல டெய்லியும் ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் போஸ்ட் பண்ணும். ஓகேங்களா? போஸ்ட் பண்ணிட்டு அதுல நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் போட்டு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய கொஸ்டின்ஸ் வந்து நீங்க வந்து அதுல போஸ்ட் பண்ணணும், எழுதி கைப்பட எழுதி போஸ்ட் பண்ணணும். அதை டெய்லி நம்ம வந்து எவாலுவேட் பண்ணி வாய்ஸ் மெசேஜை நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? அதோட பிராக்டிஸ் எங்கன்னா நம்ம வந்து அந்த ரைட்டிங் பிராக்டிஸ் எங்கேயுமே வந்து தளர விட்டுறக்கூடாது, டெய்லி கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் வந்து ஒரு முக்கியமானது. அப்போ மெயின்ஸுக்கு தனியா டெய்லி பிராக்டிஸ் கொடுக்குறோம். வேற என்ன சார் நம்ம பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா முக்கியமா டேட்டா. ஓகே, டேட்டாஸ்க்கு தனியா ஒரு ஒர்க் ஷீட் அவைலபிள் பண்றோம். ஓகேனா? டேட்டாஸ்க்குன்னு தனியாவே ஷீட்ஸ். ஏன்னா வந்து நீங்க மெயின்ஸ் பிராக்டிஸ் பண்றவங்க கம்பல்சரி கொஸ்டின்ஸ்ல அங்கங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா டேட்டாஸ், நிறைய டேட்டாஸ் எல்லாம் கொடுக்கணும். ஓகேங்களா? நம்ம நிறைய டேட்டாஸ் கொடுத்தாதான் பாத்தீங்கன்னா அதோட என்ரிச்மெண்ட், அதோட கொஸ்டினோட என்ரிச்மெண்ட் லெவல் வந்து அடுத்த லெவலுக்கு போகும். இப்போ நிறைய டேட்டாஸ் கொடுக்கணும்னா நமக்கு டேட்டாஸ் தேடி படிக்கிறத விட நம்ம ஒரு ஒர்க் ஷீட்டா வந்து டேட்டாஸ் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் மெயினா நீங்க இங்க உங்களை வந்து இங்க உட்காந்து படிக்க வைக்கிறோம். அவ்வளவுதான். நீங்க படிங்க சொல்லிட்டு விடுறதை விட நம்ம வந்து படிக்க வைக்கிறோம். நீங்க இந்த அகாடமி நம்ம ஒரு ஸ்டடி ஹாலா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களே ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி நீங்களே உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். நம்மளோட ஸ்டாஃப் அப்பப்போ டவுட் வரும் நமக்கு, நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா உடனே நம்மளுடைய ஸ்டாஃப்ஸ் வந்து அகாடமில தான் அவைலபிளா இருக்கிறோம். நம்மளுடைய கிளாஸஸ் டைம்ல ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல தாராளமா அவங்களை அணுகி வந்து நீங்க டவுட்ஸ் வந்து தாராளமா கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து நீங்க அட்மிஷன் போடுற மாணவர்களுக்கு நம்ம பயன்படுத்தப்படுகிறது. அட்மிஷன் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க தாராளமா கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 904323
90432131 அல்லது 9043211411 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. மீதி எல்லா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மீதி என்னென்ன விஷயங்கள் இருக்குது எல்லாமே நம்ம வந்து சொல்றோம். ஓகேங்களா? கண்டினியூஸா வந்து நம்ம குரூப் 2க்கு வந்து ஒரு ஆல்ரெடி போன தடவை குரூப் 2 2019 நடந்த குரூப் 2லயும் நம்ம வந்து நிறைய ரிசல்ட் காமிச்சிருந்தோம். அதோடைய மாக் என்ட்ரி வச்சிருந்தோம். அதோட வீடியோஸ் கூட யூடியூப்ல 1 இயர் ஆகும் வீடியோஸ் தான் அவைலபிளா இருக்கும். ஓகேங்களா? அப்போ வாங்க நம்ம ஒரு குரூப் 2 அதிகாரி ஆகிறோம். இதோட வேகன்சி பல்க் வேகன்சி மறந்துடக்கூடாது. ரொம்ப எஃபர்ட் போட்டு படிச்சு போன தடவை விட இந்த தடவை கொஞ்சம் எஃபர்ட் கம்மியா இருந்தாலே போதும். அதுவும் பெண்களுக்கான பார்த்துருப்பீங்க. பெண்கள் வந்து சாதிப்பதற்கு டிஎன்பிசி எவ்வளோ இடத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு வளர்ச்சியா இந்த தடவை குரூப் 1ல பாருங்க கிட்டத்தட்ட 70 போஸ்டிங் கிட்டத்தட்ட 67 68 இருந்தது. அதுல கிட்டத்தட்ட 80% மக்கள் என்னதான் யார் தான் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான். அந்த அளவுக்கு அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்து பெண்களுக்கு வந்து ஒடுக்குறாங்க. அப்ப நீங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி எஃபர்ட் போட்டு படிக்கணும். அது ஓகேங்களா? தேங்க்யூ.